தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நடந்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாஹின் சயீத். அவர் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு உடையவர் ஆவார். ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பெண்கள் ஆட்சேர்ப்பு பிரிவான ஜமாத் உல் முமின்னத் என்ற பிரிவை இந்தியாவில் அமைக்கும் பொறுப்பை அவர் ஏற்றதாகவும், படித்த பெண்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பயங்கரவாத வலை அமைப்பில் சேர்ப்பதுதான் அந்த பிரிவின் நோக்கம் என்றும் தெரிய வந்துள்ளது. இதை புலனாய்வு அதிகாரிகள் ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்று கூறுகின்றனர். டெல்லி கார் வெடிப்பு நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் இருந்து துப்பாக்கி, வெடிமருந்து உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதில் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 3 பேர் மருத்துவர்கள் ஆவர். அவர்களிடமிருந்து அமோனியம் நைட்ரேட் உட்பட கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதற்கும் செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்புக்கும் தொடர்புள்ளதாக புலனாய்வு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். வெடித்த ஹுண்டாய் i20 காரை ஓட்டிய உமர் நபியும் அதே அல் ஃபலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர். தனது குழுவினர் பலர் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் தானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்து காரை வெடிக்க செய்திருக்கலாம் என்றும், அது முழுவதும் தயார் நிலையில் இல்லாத வெடிப்பொருள் எனவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். நாட்டையே உலுக்கிய இந்த விவகாரத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் மற்றும் வெடிப்பொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது.